வணக்கம். எஸ்கே எலைட் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் சேர்ந்த எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். டெஸ்ட் நம்பர் 1ஓட ஆன்சர் கீ தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆட்டு சமவெளிகள் நாகரிகத்தின் தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்னன்னா, பெரும்பாலான நாகரிகங்கள் வந்து ஆற்றங்கரையிலேயே தோணுச்சு. அவங்களுக்கு மலமான மண்ணு, தண்ணிக்கு, போக்குவரத்து எல்லாத்துக்கும் அந்த ஆற்றங்கரையை டிபெண்ட் பண்ணி இருந்ததால தான் எந்த காரணம். அடுத்து முதல் கொஸ்டினுக்கு சி ஆப்ஷனு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து தொன்மையான நாகரிகங்களை காலக்கோட நினைக்கணும். மெசபடோமியா தான் இருக்கிறதுலே பழமையான நாகரிகம், 3500 to 2000. சிந்து சமவெளி வந்து 3300 to 1900. எகிப்து நாகரிகம் கிமு 3100 to 1100. சீன நாகரிகம் வந்து 1700 to 1122. ஆப்ஷன் ஏ. அடுத்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்த செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் இந்தியாவில் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ராக்கி கர்கி. குஜராத்தில் உள்ள லோத்தல் என்னும் இடத்தில் கண்டறியப்பட்ட மிக முக்கியமான தொல்லியல் அம்சம் என்னன்னா கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடுதல். இது செயற்கையா உண்டாக்கப்பட்டது. அடுத்து மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட புகழ்பெற்ற நடனமங்கை சிலை எந்த உலகத்தால் ஆனதுன்னா வெங்கலத்தால் ஆனது. அடுத்து சிந்துமணி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்று என்னன்னா, அவங்கள்ட்ட எந்த படை இருந்ததுக்கான ஆதாரம் ஒண்ணுமே கிடையாது. சின்ன சின்ன ஆயுதங்களும் அவங்களுக்கு ரெகுலர் பேசிஸ் யூசஸ்க்கான ஆயுதம் தான் இருந்துச்சு. அடுத்து சிந்து நாகரிக மக்கள் எவற்றை அறிந்திருக்கவில்லைன்னா இரும்பு, குதிரை தெரியாது. அடுத்தால சிந்து சமவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்திய சிவப்பு நிற மணிக்கல் வந்து கார்னெலியன். இது ஒரு ரெட் கலர் கல். சிந்து சமவெளி மக்கள் மண்பாண்டங்கள் எந்த நிறத்தில் வண்ணந்திருந்த? மண்பாண்டம் வந்து ரெட் கலர்லயும், ரெட் கலர் மண்பாண்டம், அதுல கலர் வந்து கருப்பு. ஸோ இது பிளாக். அடுத்து சிந்துமணி மக்கள் மண்பாண்டங்கள் எதை கொண்டு உருவாக்கப்பட்டன? சக்கரங்கள். இந்த 6 சக்கரங்கள் இருக்குங்களா, அந்த 6 சக்கரங்கள் வச்சு மண்பாண்டம் யூஸ் பண்ணாங்க. நம்ம இப்ப இருக்கிற மெத்தட் தான். உலகின் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியது வந்து சுமேரியர்கள். இது யூனிஃபார்ம் எழுத்துக்கள். சிந்துமணி நாகரிகத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம். இருக்கிறதுலே சிந்துவெளி நாகரிகம் தான் இருக்கிறதுலே பெரிய நாகரிகம். அடுத்தால நினைவு சின்னத்தையும் கட்டினவங்க இடத்த மேட்ச் பண்ணோம். கிசா பிரமிடு வந்து குஃபு மன்னர் தான் கட்டுவாரு. ஊர் ஜிகுராட் வந்து எங்க இருக்குன்னா மெசடோமியால இருக்கு. அபு சமல யார் கட்டுவாருன்னா 2ஆம் ராமசிஸ் கட்டுவாரு. ஆப்ஷன் ஏ. அடுத்தால சிந்துவெளி நாகரிகம் வந்து இந்தியா ஏசியால எங்க பரவி இருக்குன்னு பத்தி, மேற்கு வந்து சுகார்ஜென்ட் வரைக்கும் பரவி இருக்கு. வடக்குல ஷாட்டுகை வரைக்கும், கிழக்குல ஆலம்கீர்பூர், தெற்குல தைமாபாத். அப்பனா 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி. ஹரப்பா முத்திரையில பொதுவாக காணப்படும் பெரிய மாட்டினம், அந்த புக்ல கூட போட்டிருக்கோம் பெரிய மாட்டினம், அது வந்து பேர் என்னன்னா ஜெபு. ஹரப்பால கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்து தொடர்கள்ல மிக நீளமாக காணப்படும் தொடர் வந்து எத்தனை குறியீடு இருக்குன்னா 26 குறியீடு இருக்கு. அடுத்தால ஹரப்பா நகரத்தின் அளவீட்டு முறையில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்பட்ட ஒரு அங்குலம் என்பது தற்போதைய அளவீட்டில் சுமார் எத்தனை சென்டிமீட்டர்னா 1.75 சென்டிமீட்டர். அடுத்தால சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கார் ரிஷபர் இன்னொரு பேரு ஆதிநாதர். அடுத்து சிந்துவெளி மக்கள் எழுத்து முறை என்னன்னா சித்திர எழுத்து முறை, பிக்டோரியல் ரைட்டிங். ஹரப்பா நகரத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்காம். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஹரப்பாக்கு போவாரு. 3 வருஷம் போவாரு. எந்தெந்த வருஷம்னா 1853, 1856, 1875 3 தடவை விசிட் பண்ணுவாரு ஹரப்பாக்கு. முக்கியமா அந்த தடயங்கள்ல முதல்ல கண்டுபிடிச்சது கன்னிங்காம் தான். அடுத்த ஹரப்பா ஆய்வு நடத்த காரணமா இருந்தவர் வந்து மேசன். இவர் வந்து பிரிட்டிஷ்ல படைத்தலைவரா இருப்பாரு. சரி, இவரு ஃபர்ஸ்ட் புக் எழுதுவார். புக்ல வந்து செங்கல் கோட்டை இருக்கிறத பத்தி புக்ல எழுதுவார். புக்ல எழுத வச்சுதான் இவங்க வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி போவாங்க. அடுத்து புத்தர் தனது முதல் போதனையை எங்க நிறுத்துவார்னா சாரநாத். இது வந்து ஒரு மான் பூங்கா. இதுல ஒரு 5 சீடருக்கு ஃபர்ஸ்ட் வழங்குவார். அது வந்து தர்ம சக்கர பரிவர்த்தனைன்னு சொல்றாங்க. அடுத்து அஜாதசத்ரும் புத்தருக்கு இடையான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல் எதுன்னா சமண பலசூத்தா. அடுத்து பகவதி சூத்திரம் வந்து எந்த மதத்தை சேர்ந்ததுன்னா சமண மதத்தை சேர்ந்தது. மொத்தம் 12 ஞான நூல் இருக்கும். இது 5வது தான் இந்த பகவதி சூத்திரம், 5th தான்.
அடுத்து மௌரிய ஆட்சி நிறுவனத்தை பற்றி விரிவாக எடுத்துரைக்கும் அர்த்த சாஸ்திரம் வந்து நூலை எழுது வந்து சாணக்கியர். சாணக்கியருங்கிற கௌடில்யர். அடுத்து 26வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பௌத்தமான இடங்கள் நினைச்சுன்னா ராஜகிரகம், இரண்டாவது வந்து வைசாலி, மூணாவது பாடலிபுத்திரம், நாலாவது காஷ்மீர். அப்போனா 3, 1, 2, 4 ஆப்ஷன் டி. அடுத்து அறிவு மலர்ச்சிக்கான கிமு 6ஆம் நூற்றாண்டில் தமிழ் நட்சத்திரங்களின் மலையின வர்ணித்து வந்து வீழ்டுராண்டு. ஏன் இப்படி சொல்லுதாருன்னா, இந்த கிபி 6ஆம் நூற்றாண்டில் தான் புத்தர் பிறந்திருப்பார். சமணத்தில் ஆரம்பித்த சமணர், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அந்த தலைவர்கள்லாம் தோன்றதுனால கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலைன்னு வீழ்டுராண்டு சொல்லுதார். புத்தர் எந்த மரத்தின் அடியில் ஞானம் பெற்றாருன்னா அரச மரம், அது போதி மரம்னு சொல்லுவாங்க. மகாவீரர் எங்கே பிறக்காருன்னா குந்த கிராமம். அடுத்தால மகேந்திரவர்மா பல்லவ மன்னனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றியவர் வந்து அப்பர். ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் சமண மதத்தை தான் பின்பற்றி இருப்பார். அவரை சைவ நாயன்மார்கள் ஒருவரான அப்பர் என்று அழைக்கப்படுற திருநாவுக்கரசர் வந்து சைவ மதத்துக்கு மாற்றிடுவார். அடுத்தால யாரால் மதுரையில் ஒரு திராவிட சமண சங்கம் நிறுவப்பட்டதுன்னா வஜ்ரநந்தி. அடுத்தது ஆசிரியர் நூல். ஃபஸ்ட்டு விசாகதத்தர். விசாகதத்தர் என்ன எழுதியிருப்பார்னா முத்ராஷா. பதஞ்சலி வந்து என்ன எழுதியிருப்பார்னா மகாபாஷ்யா. அசங்கர் என்ன எழுதியிருப்பார்னா பூமி சாஸ்திரம் எழுதியிருப்பார். வாத்தியாசனர் நியாய பாசனம் எழுதியிருப்பார். 3, 1, 4, 2 பி ஆப்ஷன். குப்த வம்சத்தில் வந்து ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தரும் கடத்கஜர் தான் ராஜா. மற்றெல்லாம் இவங்களுக்கு அடுத்து வந்தவங்க வந்து மகாராஜா அதிராஜான்னு சொல்லுவாங்க. அடுத்து பிரசித்தி. பிரசித்தின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பாடுறது தான் பிரசித்தி. இந்திய நெப்போலியன் என்ற அழைக்கப்பட்ட குப்த ஆட்சியாளர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இது யார் சொல்லணும்னா V.S. ஸ்மித்துங்கிறவர் சொல்லுவார். இவரோட இவர் வந்து மிக சிறந்த போர் வீரர் மற்றும் பேரரசராக இருந்ததுனால இப்படி சொல்லுவாராம். அடுத்து புகழ்பெற்ற அலகாபாத் தூண் கல்வெட்டை பிரயாகை மெய்கீர்த்தி இயற்றியவர் வந்து ஹரிசேனர். அடுத்து 2ஆம் சந்திரகுப்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பயணி வந்து பாகியான். அடுத்து விக்ரமாதித்தர் என்ற பட்டத்தை சூடிக்கொண்ட குப்த ஆட்சியாளர் வந்து சந்திரகுப்தா II. இவருக்கு நிறைய பேர் இருக்கும். விக்ரமாதித்தர், சாகரி, நிறைய பேர்லாம் இருக்கும். குப்தர் ஆட்சி காலத்தையும் அதிகார மொழி வந்து சமஸ்கிருதம். அடுத்து நவரத்னம். எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் நவரத்னங்கள் பிரபலமாக இருந்துச்சுன்னா சந்திரகுப்தா II. அடுத்து நாலந்தா பலகத்தை உருவாக்கியவர் வந்து 1ஆம் குமாரகுப்தர். அடுத்து இதில் நிலங்களை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேஸ்திரா. சேஸ்திரா வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலானா தரிசு நிலம். அப்தகரா வனம் அல்லது காட்டு நிலம். வஸ்திங்கிறது குடியிருப்பு. இதில் வஸ்திங்கிறது இந்த வாஸ்து பார்க்குறவங்க மீதி குடியிருப்பு நிலம் சார்ந்தது. அப்போனா 3, 1, 2, 4 இதான் ஆன்சர். சரி, 4, 2 மச்சுட்டேன். ஏ. அடுத்தால வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த பேரரசர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான். கொஸ்டின். மன்னர் ஹர்ஷவர்தன் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யாருன்னா யுவான் ஸ்வாங். அடுத்தால நீதிசாரம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து காமாந்தகர். நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்று உருவம் பொறிக்கப்பட்ட குப்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இவர் வீணை வாசியதில் சிறந்தவர். அது மட்டும் இல்ல, போர் வீரர் மட்டும் இல்லாமல் கலை, இசை எல்லாத்துலேயும் ஆர்வம் கொண்டவர். இசை ஞானத்தில் ரொம்ப அதிகமாக உள்ளதுனால வீணை வாசிக்கிற போன்ற உருவத்தை நாணயத்தில் செதுக்கியிருக்காரு. அதனால இவருக்கு கவிராஜாங்கிற பேரும் இருக்கு. அடுத்தால மகா சந்தி விக்கிரகா எனப்படும் துறையின் அமைச்சர் வந்து அயலுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் அஃபேர்ஸ்.
இவர் வந்து அமைதி மற்றும் போருக்கான அமைச்சராக இருந்திருக்காரு. அடுத்து விலங்குகளுக்கான மருத்துவ நூல் என்னன்னா ஹர்ஷத்யா வேதா. இது வந்து பாலகாப்பியா அப்படிங்கிற முனிவர் தான் எழுதியிருக்காரு. இது குறிப்பா யானையோட உடல் கூறியல், நோய், அவற்றுக்கான மருத்துவ சிகிச்சை பத்திலாம் கூறக்கூடிய பழங்கால இந்திய விலங்கு மருத்துவ நூல். அடுத்து பிசிக்ஸ் ஹிஸ்டரி முடிஞ்சது. அடுத்தால தெரிந்த ஒரு அளவீட்டுடன் தெரியாத ஒரு அளவீட்டை ஒப்பிடுவது என்பது வந்து அளவீடு. கீழ்கண்டவற்றில் எந்த தராசு ஹூக்ஸ் விதிப்படி இயங்குகிறது? சுருள்வில் தராசு. அடுத்தால 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திருக அளவின் மீச்சிறு அளவு 0.01 mm. ரெண்டாவது வந்து வெர்னி அளவின் மீச்சிறு அளவு வந்து 0.01 சென்டிமீட்டர். ரெண்டுமே கரெக்ட். அடுத்தால பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களிலும் மாறாம இருப்பது. இந்த நிறை ஒண்ணு எல்லா இடத்துலயும் மாறாம இருக்கும். அந்த மாஸ் வந்து எங்கேயுமே மாறாது. ஒரு நிலவில் அடுத்த கொஸ்டின், நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எத்தனை மடங்கு இருக்குன்னா, இப்போ பூமியில 60 கிலோ இருக்குன்னா நிலவுல 10 கிலோ தான் இருக்கும். அதாவது 1/6 பி. அடுத்து எடை என்பது ஒரு பொருளின் நிறையின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை. அது வந்து ஒரு பொருள் இருக்குன்னா அதோட நிறையின் மீது செயல்படுது. கிராவிட்டி வந்து கீழாப்புல இருக்கும். அடுத்து தெரிந்த நிலையான நிறையை எப்படி அழைக்கிறாங்கன்னா படித்தர நிறை. எடைகள் மற்றும் அளவீட்டுக்கான சர்வதேச நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்குன்னா செவரஸ் பிரான்ஸ். அதே மீதி பல தரப்பட்ட மீட்டர் கம்பி மற்றும் கிலோகிராம் எதனால் எந்த உலோக கலவைனா பிளாட்டினம் இரிடியம். இதுவும் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடு நிறுவனத்துல வச்சிருக்காங்க. அடுத்தால ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவு எதனை பயன்படுத்தி நாம் காணலாம்னா வரைபடத்தால். இதே இது ஒழுங்கா இருந்துச்சுன்னா, இப்போ சதுரம் இருக்கு, முக்கோணம் இருக்குன்னா இது முக்கோணத்துக்கு ½ BH, இது சதுரம் இருக்குன்னா A², அப்படிங்கிற மீது முடிச்சுட்டு போயிடலாம் பரப்பளவு. ஆனா தெரியாத ஏதோ ஒரு ஷேப்பு, அந்த ஷேப்புக்கு கண்டுபிடிக்கணும்னா வரைபடத்தாள்ல அந்த ஷேப்பை வச்சு அந்த மார்க் பண்ணி அதை மீது கண்டுபிடிக்கணும். அகல திரவங்களின் பருமனை அளக்க பயன்படும் அலகுகள் வந்து எல்லாமே. அடுத்தது, ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலை. பொதுவான பொருட்களின் அளவானது அணுக்கள் மற்றும் மூலக்கூறு எண்ணிக்கைக்கு எந்த விதத்தில் இருக்குன்னா நேர்த்தகவலா இருக்கும். அடுத்து திண்மக்கோளத்தின் அலகு ஸ்டேடியன். தலகோணத்தை எத்தனை பரிமாணம்னா 2. அதே மாதிரி ஸ்டேடியன் வந்து 3, இது வந்து 2. அடுத்து அணுக்கடிகாரங்கள் எதன் அடிப்படையில் செயல்படுதுன்னா அணுவின் உள்ளே ஏற்படும் அதிர்வுகள், வைப்ரேஷன் வித்தின் த ஆட்டம், அதை வச்சுதான் கொண்டு வரும். அணுக்கடிகாரின் துல்லியத்தன்மை எப்படி இருக்குன்னா 10^13 வினாடிக்கு ஒரு வினாடி. அது ஒரு செகண்டுக்கு 10^13ங்கிற அளவுக்கு துல்லியத்தன்மை இருக்கும். தனிச்சுழி வெப்பநிலை 0 கெல்வின். கெல்வின் தான் வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு. அடுத்து விசையின் எஸ்ஐ அலகு வந்து நியூட்டன். அடுத்து பூமியில் புவியீர்ப்பு முடுக்கம் ஜியோட மதிப்பு வந்து 9.8 m/s². ஒரு பொருளின் மீது செயல்படும் நிகர விசை 0 இருந்தால் அந்த பொருள் வந்து சமநிலையில் இருக்கும். ஆப்ஜெக்ட் மூவ்மெண்டே இல்லை. அதனால இப்போ ஒரு பொருள் இருக்கு, இங்க இருந்து ஒரு M1ங்கிற விசை இருக்கு, இங்க இருந்து M2ங்கிற விசை இருக்கு. இப்போ M1ம் M2வும் ஈக்குவலா இருக்கிறதுனால இது வந்து ஒரே இடத்துல இருக்கு, ஓய்வுல இருக்கு. அதான் சொல்ல வராங்க. நிறையின் அலகு கிலோகிராம். வெக்டர் அளவு, இப்போ வெக்டர் அளவுன்னா அதுக்கு வந்து திசையும் இருக்கும், எண் மதிப்பும் இருக்கும். திசை பிளஸ் எண் மதிப்பு ரெண்டுமே இருந்தா அது வந்து வெக்டர் அளவு, வெக்டர் குவாண்டிட்டி. இதே இது திசை இல்லாம எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா, ஒன்லி எண் மதிப்புன்னா அது வந்து ஸ்கேலார். இதுல
தொலைவு, வேகம், நிறை இந்த மூணுமே ஸ்கேலார். ஏன்னா இதுக்கு டைரக்ஷன் சொல்ல முடியாது, நிறைக்கு சொல்ல முடியாது, வேகத்துக்கு சொல்ல முடியாது, தொலைவுக்கு சொல்ல முடியாது. அப்படின்னா திசைவேகங்கிறது வெக்டர் அளவு. ஊஞ்சலில் ஆடும் குழந்தைகளின் இயக்கம் எந்த வகையை சார்ந்ததுன்னா அலைவு இயக்கம். ஏன்னா ஊஞ்சல் இருக்கு, ஊஞ்சல்ல ஒரு குழந்தை வந்து ஆடுதுன்னா அது மூமெண்ட் வந்து ஆக்சிலேஷன் மூமெண்ட் தான், ஆக்சிலரி மூமெண்ட். அப்புறம் கப்பல் மற்றும் விமானங்கள் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட். இது இது நாட்டு சொல்லிட்டோம். நாட்டிக்கல் மைலுங்கிறது இது வந்து வேகத்துக்கு நாட்டு, இது வந்து தொலைவுக்கு நாட்டிக்கல் மைல். அடுத்து திசைவேகம் மாறுபடும் வீதம். திசைவேகம் மாறுபடும் வீதம்னா முடுக்கம். அடுத்தால ஒரு பொருளானது 6 ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி. இப்போ ஒரு வட்டப்பாதை இருக்கு, இப்போ இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, இது பின்னு வச்சுக்கிறோம் பாதி அளவு. இப்போ மூமெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கன்னா இங்க இருந்து ஒரு பாதி தூரம் போயிருக்குன்னா அந்த பொருள் தொலைவு தான் இது. இடப்பெயர்ச்சி வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் தான் அதோட இடப்பெயர்ச்சி. அப்பனா இது வந்து 6 ஆரம்க்கு தானே, அப்பனா விட்டம் வந்து 2r. பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க பின்னோற்றி எதை செய்யணும்? இது pressure is equal to F by A, அதாவது force divided by ஏரியா. அப்பனா ஃபோர்ஸை அதிகப்படுத்தணும், இல்லைன்னா ஏரியாவை சுருக்கணும். அப்பனா 2 ஆப்ஷன் உண்டு. சி. ஒரு திரவம் பாயும் போது அதன் அடுக்களுக்கிடையே ஏற்படும் சார்பியத்தை எதிர்க்கும் விசை பாகியல் விசை. அடுத்து ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் வேகம் என்ன? இப்போ ஒரு சைக்கிள் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு, சைக்கிள்ல பிரேக் அப்ளை பண்ணுவோம், அதாவது எதிர் விசை. அப்ப என்ன ஆகும்? ஸ்பீடு குறையும், குறைந்த வேகத்தில் இயங்கும். திரவத்தினால் ஏற்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது? திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்குதுன்னா அந்த நீர் ததும்பத்துல அந்த ஃபார்முலா வந்து ρ=ρgh. அப்பனா அடர்த்தி, கிராவிட்டி, ஹைட் இந்த மூணுமே முக்கியம். அப்பனா இங்க 2 முக்கியம் கொடுத்துருக்கு. அப்பனா சி தான் ஆன்சர். ஒரு கயிற்றில் கட்டப்பட்ட கல்லை வட்டப்பாதையில் சுழற்றும் போது கயிற்றின் வழியே வெளிப்புறமாக செயல்படும் விசை மைய விலக்கு விசை. அடுத்து பார்ட் பி. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ். The old house locked desolated. டிசோலேட்டட்னா என்ன அர்த்தம்னா கைவிடப்பட்ட, பாழடைந்த அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்பனா இதுல வந்து சியர்ஃபுல் இது வராது, அடுத்து மாடர்ன் வராது, கிரௌடட் சம்பந்தமே இல்லை. அப்பனா பி. இது சினானிம்ஸ் ஆடம்ஸ்ல ஒன்னேன்னா இப்போ 3 ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா சம்பந்தமே இல்லாம இல்லாட்டா அதுக்கு ஆப்போசிட் பண்ற மாதிரி. இப்போ வந்து சினானிம்ஸ் இருக்கு இதுல, அதனால இது வந்து 3 வந்து சம்பந்தமே இல்லாம ஆப்போசிட்டா கொடுத்துருப்பான், 1 மட்டும் அதுக்கு சம்பந்தப்பட்டமே கொடுத்துருப்பான். இது அந்த ஆப்ஷன்ல இருந்து இது எடுத்துடலாம். அடுத்து ஷீ கிளச்டு த பேக் டைட்லி. கிளச்சுடுன்னா என்ன அர்த்தம்னா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்பனா இது நம்ம பேக்கை வச்சிருக்கான், அப்பனா ஓபன்டு கிடையாது, த்ரூ கிடையாது, ரிலீஸ்டு கிடையாது, அப்பனா கிராப்ஸ்டு ஆன்சர். அடுத்து த சினரி வாஸ் என்ஹான்சிங். என்ஹான்சிங்னா ஒரு மகிழ்ச்சி ஊட்டும் இல்லாட்டா அழகான ஒரு வேர்டு. சினரி இந்த வியூ வந்து எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி. அப்பனா போரிங் கிடையாது, அக்லி கிடையாது, ஸ்கேரி கிடையாது, டிலைட்ஃபுல். ஆப்ஷன்ல இருந்து எடுத்துடலாம். ஹீ சீஸ்ட் டாக்கிங் இமிடியட்லி. சீஸ்னா இந்த போர் நடக்குங்கும் போது சீஸ் ஃபயர் போட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த சீஸ். அப்பனா இதுக்கு வந்து ஸ்டாப்டு, ஷவுட்டடு, ஸ்டார்டட், கண்டினியூலாம் சம்பந்தமே இல்லை. ஹர் டிஸ்டைன் ஃபார் த ரூல்ஸ் வாஸ் அபிவேஸ். அப்படின்னா அவன் சொல்றத வந்து அலட்சியப்படுத்துறது, அவமதிப்படுத்துறது மீது அந்த மீனிங் வரும். அப்பனா லவ் வராது, ரெஸ்பெக்ட் வராது, ஃபியர் வராது, அதனால கண்டெம்ட். த சைல்டு வாஸ் டெரிஃபைட் ஆஃப் த டார்க். டெரிஃபைட்னா பயப்படுங்கிற மாரி. அப்பனா ஹாப்பி கிடையாது, பிரேவ் கிடையாது, காம் கிடையாது, அதனால ஃப்ரைட்னட், பயந்துட்டா. தி ரிக்லண்ட்லி அக்ரி டு த பிளான்.
அப்படின்னா ரெகுலேட்டர்னா விருப்பம் இல்லாமல் செய்தான், விருப்பம் இல்லாம அதை அக்ரி பண்ணியிருக்காங்கிற மாதிரி. அப்பனா ஹாப்பிலி கிடையாது, குயிக்லி கிடையாது, பிரேவ்லி கிடையாது, அன்வில்லிங்லி. ஆப்ஷன்ல இருந்து எடுத்துட்டு போயிடலாம். ஷி வாஸ் பெர்ஃப்ளெக்ஸ்டு பை த கொஸ்டின். பெர்ஃப்ளெக்ஸ்னா குழப்பமா இருக்கா, அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணது குழப்பமாகுது. அப்படின்னா ஷுவர் கிடையாது, ஹாப்பி கிடையாது, கிளியர் கிடையாது, கன்ஃபியூஸ் தான் ஆன்சர். த சிட்டி வாஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் சேலோஸ். சேலோஸ்னாலே ஒரு கடுமையா குழப்பமா இருக்க ஸ்டேட் தான் சொல்லுவாங்க. அப்பனா கன்ஃபியூஷன். த டீம் ஃபெல்ட் டிசப்பாயிண்ட் ஆஃப்டர் த லாஸ். டிசப்பாயிண்ட், டிஸ்கார்டன்ட், ஹாப்பியா இருக்க வராது, எக்ஸைட்டட் இருக்கலாம். மேக்சிமம் இந்த சுனாமிஸ் வந்துச்சுன்னா ஆப்ஷன்ல இருந்து எடுக்கிறது இன்னும் பெஸ்ட். அடுத்து நிலம், நீர், தீ, நீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று குறுநூல் வந்து தொல்காப்பியம். கணிசர் நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்தனார், பாவலேறு பெருஞ்சித்தனார். அடுத்த மூத்த மொழியான தமிழின் சிறப்பை போற்றும் பாரதியான வரி. யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் ஏதாவது எங்கும் காணோம். இதுல கும்மியடி தமிழை கும்மியடிங்கிறதுலாம் பெருஞ்சித்தனார் உள்ளது. அடுத்த மாத்திரை அளவுகளின் அடிப்படையில் குறியில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு. ஒரு மாத்திரை. இதே இது நெடிலுக்கு 2, நெடில் 2, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து அரை. அப்புறம் சிறகின் ஓசை. தட்பவெப்பநிலை மாற்றத்தால் பறவைகள் இடம்பெயர்தல் எப்படின்னு சொல்லுவோம்னா பழசை. மாயிடும் சொல்லின் பொருள் அல்லாது எதுவும் கேட்டிருக்காங்க. இதுல இந்த ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது விலங்கு, இது ஆன்சர். விலங்கு கிடையாது. தம்மை ஒத்த, இது மாக்கு மத்த பேர் உண்டு, மரம் உண்டு, அளவு, அழகு, விலங்கு, வண்டு, வயல் எல்லா பேரும் உண்டு. தம்மை ஒத்த நிலத்தை சிந்திப்பவர் என்று மேதாகு அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சுமுத்து. அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், இது செயற்கை நுண்ணறிவு. அடுத்து சொல்லின் முதலில் வராத சொற்கள். சொல்லோட முதல்ல மெய்யெழுத்தும் வராது, ஆயுத எழுத்தும் வராது. இதுல ஆப்ஷன் ரெண்டுமே. அடுத்து பரிவு. பரிவுக்கு கரெக்டான மீனிங் என்னன்னா அன்பு. அடுத்து இப்போ மேக்ஸ். அடுத்து சிவா என்பவரின் சம்பளம் 50% குறைக்கப்பட்ட பின்பு 50% அதிகரிக்கப்பட்டது எனில் மொத்தத்தில் அவரோட எவ்வளவு சதவீதம் சம்பளம் குறைந்துள்ளது. இப்போ மேக்ஸ்ல இந்த மாதிரி சம்ம பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கணும். இப்போ சிவாவோட சேலரி 100 ரூபான்னு வச்சுக்கிடும். இப்போ 50% குறையுது, இப்போ 50 ரூபாய் ஆயிட்டு. அதுக்கப்புறம் 50% ஆயிருது. அப்படின்னா பிளஸ் இதுல 50% 25, அப்படின்னா 75 ஆயிருது. 75 ஆயிருதுன்னா இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து இது எவ்வளவு கம்மி? 25 கம்மி. அதான் ஆன்சர். 25 நஷ்டம். அடுத்தால 37% ஆஃப், ஒரு நிமிஷம், 37 ஒரு எண்ணில் 37% என்பது 555. அப்பனா அந்த எண்ணோட 82% கேட்காங்க. இப்போ 37% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 555. அப்பனா எக்ஸோட வேல்யூ என்னன்னா 555 இன்ட்டு 100 டிவைட் பை 37. இது 37% நான் 37/100 எழுதணும். 37/100 எழுதணும். அப்படின்னா அங்கே போகும்போது 100/37. இது அடிச்சோன்னா 1500 வரும். இது எக்ஸோட வேல்யூ 1500. அப்பனா 82% ஆஃப் எக்ஸ் அதான் கேட்டிருக்காங்க. அப்பனா 82 டிவைட் பை 100 இன்ட்டு 1500 என்ன வேல்யூ வரும்? 20 வச்சுன்னா 15 82 1230. அதான் வேல்யூ. அடுத்தது ஏ. அடுத்து 3வது விஷயம். ஒருவரின் மாத செலவு 5400. அவரோட மொத்த வருமானத்துல இந்த செலவு 5400. அது அவர் 100 ரூபாய் கிடைக்கிறேன் 28% சேமிச்சிருவாரு. அப்பனா 100ல 28% சேமிக்காரு.
அப்பனா 72% செலவு பண்ணுதாரு. இந்த 72% 5400 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்பனா இது எவ்வளவு கேட்காங்க? சேமித்து 28% எவ்வளவுன்னு கேட்காங்க. 28% எவ்வளவு கேட்காங்க? அவ்வளவுதான் கொஸ்டின். இப்போ 72% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5400. அப்பனா இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்பனா 100 அங்க போனுச்சுன்னா 100 5400 இன்ட்டு 100 டிவைட் பை 72. இது 2 அடிச்சா 0 வச்சு அடிச்சோன்னா 7500 ரூபா வரும் மொத்த அவரோட வருமானம். அப்பனா அதுல 28% எவ்வளவுன்னா 7500 இன்ட்டு 28/100. 2க்கு 2 25 28 2100 இஸ் தி ஆன்சர். அடுத்தால எக்ஸ் என்பது 36% எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோட எக்ஸ் பர்சன்டேஜ் x/100 அதோட வேல்யூ 36. அப்பனா x²/100 இஸ் ஈக்குவல் டு 36. x² இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 100 3600. அப்பனா எக்ஸ் வந்து √3600 இஸ் ஈக்குவல் டு 60. எக்ஸோட வேல்யூ 60. அடுத்து ஒருவர் தனது மாத வருமானத்தில் 12% அவர் வீட்டோட வாடகைக்கே செலவிடுறாரு. அவர் செலுத்தோட மாத வாடகை வந்து 3300. அப்பனா அவரோட மாத வருமானம் கேட்டிருக்காங்க. போன இந்த இதுல பாத்துட்டீங்கன்னா அவரோட செலவு கொடுத்துட்டாங்க, வருமானத்தை கேட்டாங்க. இங்க வந்து வீட்டோட வாடகை பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, வாடகையோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்பனா மொத்த வருமானம் கேட்காங்க. அப்பனா 12% ஆஃப் எக்ஸ் வந்து 3300. அப்பனா எக்ஸ் வேல்யூ என்னது? 3300 இன்ட்டு 100 டிவைட் பை 12. அப்பனா அடிச்சோம்னா 27,500 வரும். ஆப்ஷன் ஏ. அடுத்து சலீமை விட ரஹீம் 25% குறைவாக தொகையை வைத்துள்ளார். ரஹீமை விட சலீம் எவ்வளவு சதவீதம் கூடுதலா வச்சிருக்காரு. இப்போ சலீமை விட ரஹீம் வந்து 20% குறைய வச்சிருக்கான். அப்படின்னா சலீம் வந்து 100 ரூபா வச்சிருந்தானே, இவன் 75 ரூபா வச்சிருக்கான். இவன் சலீமை பொறுத்தளவுல இவன் 25 ரூபா, அதாவது 25% கம்மியா இருக்கான். அப்பனா இவன் 75 இருக்கான். அப்பனா எவ்வளவு பெர்சன்டேஜ் இவன் கூட இருக்கான்னா, இவன் 1/3 இவன் கூட இருக்கானா? அப்பனா 33.33%. அடுத்து 107. ஒரு எண்ணின் 70% 60% என்பது 126 அந்த எண்ணை கண்டுபிடிக்க. இப்போ 70% ஆஃப் 60% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 126. அப்பனா எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. 0க்கு 0, இந்த 0க்கு 0. இப்போ 6 அடிச்சோம்னா 2 1 21, 7 அடிச்சோம்னா 3 3 1 0 300 ரூபா. 300ங்கிறது ஆன்சர். முதல் வருடத்துல அரிசியோட விலை 5% குறையுது, 2வதுல 20 கூடுது, 3வதுல 5 கூடுது. அப்பனா அதிகரிப்பு சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளவு அதிகரிச்சுன்னு கேட்கல. அப்பனா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் 100 இருக்கு, 100 5% குறையுது, அப்பனா 95,000. அடுத்தால 95 20% கூடுது, 20% கூடுச்சுன்னா 1.2 பெருக்கணும், 114. அடுத்து 114 இருக்கு, இப்ப 5% கூடுது, அப்புறம் 1.05 அதோட பெருக்கணும்னா வேல்யூ வந்து 119.7. அப்பனா 19.7 கூடியிருக்கு. ஆப்ஷன் டி. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகள் எழுதாங்க. அந்த தேர்வுல 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெறாங்க. அப்படின்னா தேர்ச்சி பெறாத மாணவர்களோட சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ 900 மாணவர்கள், அதுல 70% தேர்ச்சி. அப்ப 30% என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? 30% எவ்வளவு? 2 0 2 0, அப்புறம் 30 27 270. அடுத்தால 600 பேர் லேடிஸ் மாணவிகள், அதுல வந்து
85% தேர்ச்சி பெறுவாங்க. அப்படின்னா 15% ஃபெயில் ஆனவங்க. அப்படின்னா 2 2 6 6 60 90. அப்படின்னா 279 360 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க மொத்தத்தில். அப்படின்னா தேர்ச்சி பெறாத மாணவர்களையும் சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 360 மொத்தத்தில் ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்படின்னா மொத்த மெம்பர் வந்து 1500. 1500ல் 360 பேர் எவ்வளோன்னா 360 டிவைடட் பை 1500 × 100 அப்படி போட்டால் இந்த 1500 பேரில் 360 எத்தனை பர்சன்டேஜ் அனுப்பிச்சிடலாம்? 24% வரும். அடுத்து கணினி நிறுவனத்தில் நடைபெற்ற நேர்முக தேர்வில் 1500 பேர் கலந்து கொண்டனர். இதில் 12% பேர் தேர்வு செய்யப்படுறாங்க. எத்தனை நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர்? மேலும் எத்தனை நபர்கள் தேர்வு செய்யப்படவில்லை? இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 1500 பேர். எத்தனை பர்சன்ட் தேர்ச்சி போட்டிருக்காங்க? 12%. அப்போனா 12/100 2க்கு 2 15 150 180 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அப்போனா எத்தனை பேர் ஆப்ஷன் வச்சுக்கலாம்? மீதி எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆயிருப்பாங்கன்னா 1320 பேர். அடுத்தால ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள் எனில் பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 1400. அதுல 420 பேர் மாணவிகள். அப்பனா 980. இந்த 980 1400ல எத்தனை பர்சன்டேஜ் கேட்காங்க? அப்பனா ஒரு 0 அடிச்சோம்னா 7 வரும். 70%. 70% ஆன்சர். ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது. அப்படின்னா அந்த எண்ணை கேட்காங்க. இப்போ ஒரு எண்ணை 18% கூட்டுதோம். அப்படின்னா 118/100. அதை இன்னும் சிம்பிளா எழுதணும்னா x × 1.18. அதோட வேல்யூ அதிகரிக்குதுன்னா வேல்யூ வந்து 236. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னா 236 / 1.18. இது வந்து 0.012. அப்பனா 200 2 வருமா? அப்புறம் பாயிண்ட் மேலே போனுச்சுன்னா x = 200 ஆன்சர். அடுத்தால ஒரு நபரின் மாத வருமானம் 8000. அவங்க வருமானம் வந்து 20% அதிகரிக்கு. அப்பனா புதிய வருமானம் எவ்வளவு? 8000. 8000த்துல 20%, 100% 800 ரூபா. அப்படின்னா 20% வந்து 1600 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. அப்பனா 8000 + 1300 வந்து 9600. அடுத்த கொஸ்டின் 114. ஒரு மாணவன் தேர்வில் 33% எடுத்தால் தேர்ச்சி பெறுவான். மினிமம் பர்சன்டேஜ் வந்து 33% பாஸ். ஆனால் இவன் 125 மதிப்பெண் எடுத்திருக்கான். 40 மார்க் கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆகிட்டான். அப்போனா தேர்வின் மொத்த மதிப்பெண் எவ்வளவு? இப்போது 40 மார்க் கம்மி. அப்போனா 125 + 40 165 பாஸ் மார்க்கு, அதாவது 33%. அப்போனா 100% எவ்வளோன்னு கேட்காங்க. அவ்வளோதான். 165 × 100/33 போட்டோன்னா நம்ம மொத்த வேலை கிடச்சிரும். 500 வரும். அதான் ஆன்சர். அடுத்தால அகிலா ஒரு தேர்வில் 80% மார்க் வாங்குதா. அவள் பெற்றது 576 மதிப்பெண். எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை கேட்காங்க. இப்போ 576 வந்து 80%. அப்போனா 100% எவ்வளோ கேட்காங்க? 80% ஆஃப் x = 576. எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. x = 576 × 100 / 80. அப்போனா 4 5 4ஆல் அடித்தோன்னா 1 1 6 4 1 4 144 × 5 720. அதான் ஆன்சர்.
அடுத்தால 116 கொஸ்டின். ஒருவர் தன் வருமானத்தில் 40% உணவுக்காகவும் 15% ட்ரெஸ்ஸு 20% வீட்டு வாடகை செலவிடுறார். மீதியை சேமிக்கார். அவர் வருமானம் 34,400 ரூபா. அப்படின்னா எவ்வளோ சேமிக்கார்? கொடுத்துருக்காருன்னா உணவு ஃபுட்டு 40, ட்ரெஸ்ஸு 15, அப்புறம் வீட்டு வாடகை 20. அப்படின்னா இதே ஒரு 40, 60, 75% போயிட்டு அப்படின்னா மீதி 25% சேமிக்கார். அப்படின்னா 34,400ல் 25% எவ்வளவு? 25, 34 × 25 8,200 ரூபா. 8,200 ரூபா சேமிப்பார். ஆப்ஷன் ஏ. அடுத்தால ஒரு எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண்ணு கேட்குங்க. ஒரு எண்ணு அதோட 60%ல் 60 கழிச்சா 60 கிடைக்குமா? இதுதான் இது. அப்போனா அந்த எக்ஸோட வழி கேட்டுருக்காங்க. அப்போனா இங்கே மைனஸில் இருக்குது, ப்ளஸில் போனால் எக்ஸு 60x / 100 = 120. 120. ஏன்னா இங்கேருந்து போகும்போது ப்ளஸ் ஆகும். 60 + 60 120 ஆயிரும். அப்போனா 60 1, இங்கே 2. அப்போனா எக்ஸ் வந்து 200. அதான் ஆன்சர் டி. அடுத்து 118. ஒரு தேர்வில் மாணவர் தேர்ச்சியடைய குறைந்தபட்சம் 35% தேவைப்படுது. ஒரு மாணவர் 46 பெற்று 10 மதிப்பெண் அந்த இந்த இதில் பார்த்தோம்ல 125 40 கம்மியாக இருக்கான்னு. அப்புறம் இது வந்து 46 எடுத்திருக்கான், 10 கம்மியாக இருக்கான். அப்போனா 56 வந்து பாஸ் மார்க்கு. 35% வந்து ஒரு எக்ஸோட 35% 56. அப்போனா எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ 56 × 100 / 35. அப்போனா எக்ஸ் = 160. ஆப்ஷன் டி. கொஸ்டின். ஒரு தொழிலாளி 11,250 போனஸாக வாங்குறாரு. அது வந்து அவரோட ஆண்டு வருமானத்தில் 15%. இப்போ ஆண்டு வருமானத்தில் 15% 11,200. அப்போனா ஆண்டு வருமானம் எவ்வளோ வரும்னா 100 அங்கே கொண்டு போய் 15 அடித்தோன்னா 75,000 வரும். இப்போ 75,000 இருக்குது. இது வந்து ஆன்சராக கிடையாது, மாத வருமானம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா /12 6,250. ஒரு நூலகத்தில் 20% புத்தகங்கள் ஆங்கிலம். அந்த ஒரு புக்கு லைப்ரரி இருக்குது. லைப்ரரியில் 20% இங்கிலீஷு. மீதமுள்ள 80%ல் பாதி, அதாவது 40% வந்து தமிழ். மீதி 40% பிற புக்கோட வேல்யூ கொடுத்தா 800. அப்புறம் தமிழ் புக்கோட வேல்யூ என்னென்னு 40% எவ்வளவு? 800. அதுதான் ஆன்சர். அடுத்து 121 ரீசனிங். இஃப் ஆப்பிள் is coded as BQQMF, how banana coded? இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இந்த ஏபிசிடி அந்த இது கோடு அடிக்கணும். EGHIJKLMNPQRS. இதில் ஆப்பிள் ஏக்கு அடுத்து பி வந்திருக்கு. அப்போனா +1. அடுத்து பிக்கு அப்புறம் கியூ வந்திருக்கு. பிக்கு அப்புறம் +1. அப்போனா +1 பேட்டர்னில் இருக்குது. அப்போனா பனானாக்கு வந்து சி, ஏக்கு வந்து பி, சிபின்னு ஆப்ஷனு 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போனா டி ஆப்ஷன் கிடையாது. அடுத்து எண்ணுக்கு அடுத்து வந்து ஓ, சிபிஓ 3 சிபிஓ தான். அடுத்து ஏக்கு பி, அடுத்து எண்ணுக்கு ஓ, அடுத்து ஏக்கு பி, சிபிஓ பிஓபி. அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து கிங் இஸ் ரிட்டன் அஸ் PRMT. அப்படின்னா ரெயின் எப்படி எழுதுன்னு கேட்காங்க. இதில் கிங் வந்து கேக்கு வந்து இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 அந்த பாதி எடுத்திருக்காங்க. 13, அதுக்கப்புறம் இன்னொரு 13. அப்படின்னா கேக்கு நேர் ஆப்போசிட் 3 6 9 10 13 நேர் ஆப்போசிட். அப்படின்னா கேக்கு ஆப்போசிட் பி. அடுத்தால
ஐக்கு ஆப்போசிட் 3 5ஆவது 3 5ஆவது 6. அடுத்தால எண்ணுக்கு நேர் ஆப்போசிட் எம்மு. அடுத்தால ஜிங்கிறது 3 6 7ஆவது இருக்குது. அப்புறம் 3 6 7 டி இப்படி எடுத்துருக்காங்க. அப்போனா ரெயினுக்கு எப்படி எடுக்கணும்னா ஆர்னா இங்கேருந்து 5ஆவது, அப்புறம் இங்கேருந்து 5ஆவது ஐயில் ஆரம்பிக்கிறது 3 இருக்குது. அப்புறம் சி கிடையாது. அடுத்தால ஏக்கு நேர் ஆப்போசிட் இசட்டு, ஐஇசட்டு, இது மூணுமே ஐஇசட்டு தான் இருக்குது. அடுத்தால ஐக்கு நேர் ஆப்போசிட் எங்கே இருக்குது 3 5ஆவது, 3 5 6 ஐஇசட்ஆர் ரெண்டுமே ஐஇசட்ஆர் தான். அடுத்து கடைசி எண்ணுக்கு ஆப்போசிட் எம். அப்புறம் ஆப்ஷன் ஏ. அடுத்து ரெட் இஸ் கோடட் ஆஸ் 27. தென் ஹவு இஸ் ப்ளூ இஸ் கோடட். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் போடணும். 3 4 5 6 7 8 26 வரைக்கும் போடணும். அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னது 18. அடுத்த ஈயோட வேல்யூ 5, டியோட வேல்யூ 4, கூட்டினா 27 வருது. அப்புறம் ப்ளூக்குன்னா 2 ப்ளஸ் எல்லுக்கு வந்து 12, அப்புறம் 2 ப்ளஸ் 12 ப்ளஸ் யூக்கு 21 ப்ளஸ் ஈக்கு 5, அப்புறம் ஆட் பண்ணால் 40. அப்புறம் பி ஆன்சர். அடுத்து 124. 124 பிஇஎன் அது வந்து கியூஎஃப்எம்னு மாதிரி இருக்குது. பிக்கு அடுத்தது +1, ஈக்கு +1, எண்ணுக்கு -1. இந்த பேட்டர்ன் தான். அப்படின்னா டாக்குக்கு எப்படின்னா டாகு இ ஓக்கு முந்தின எழுத்து டிக்கு அடுத்த நம்பர் இ, ஓக்கு அடுத்த நம்பர் பி, அடுத்தால ஜிக்கு முந்தின நம்பர் எஃப், இபிஎஃப். டி ஆன்சர். அடுத்து ஒரு குறிப்பிட்ட முறையில் 123 என்பது பிரைட் லிட்டில் பாய் என்றும் 145 டால் பிக் பாய் என்றும் பொருட்படும். பிரைட் என்பதை குறிக்குங்க சார். இப்போ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா காமனாக இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் காமன் என்ன இருக்குது பார்க்கணும். பாய் இருக்குது. இந்த நம்பரில் காமன் என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போனா பாய்ங்கிறது 1. அதனால் இதில் வந்து 1 2ஆக இருக்கணும், இல்லாட்டா 3ஆக இருக்கணும். இது 2ஆக இருக்கணும், இல்லாட்டா 3ஆக இருக்கும் பிரைட்டுக்கு. இப்போ ஆப்ஷன் டி. அடுத்து இஃப் வாட்டர் இஸ் கோடட் அஸ் இது, அப்புறம் ஃபயர் இஸ் கோடட். இப்போ இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா என்ன பேட்டர்னா டபிள்யூக்கும் ஒய்க்கும் எத்தனை டிஸ்டன்ஸு +2, அடுத்தால ஏக்கும் சிக்கும் +2, அடுத்தால டிக்கும் விக்கும் +2. அப்படின்னா எல்லாமே +2ல் இருக்குது. அப்படின்னா F +2 H, அடுத்த I +2 K, R +2 T, E +2 G. அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து கேட் இஸ் கோடட் அஸ் 24. அப்படின்னா டாக் என்ன வரும் கேட்டு. அதே மீதி பார்க்கணும். கேட்டு சிக்கு 3, ஏக்கு 1, டிக்கு 20, அப்படின்னா 24. அப்படின்னா டாக்கு எப்படி வரும்னா 4, ஓக்கு 15, ஜிக்கு 7, அப்படின்னா 22 26. ஆப்ஷன் பி. அடுத்தது குறிப்பிட்ட முறையில் டீச்சர் என்பது இதுன்னு குறிக்காங்க. அப்படின்னா ஸ்கூலுக்கு என்ன வரும் டீச்சருக்கும் இதுக்கும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டிக்கும் விக்கும் இத்தனை வித்தியாசம் +2, அப்புறம் ஈக்கும் ஜிக்கும் +2, ஏக்கும் சிக்கும் +2. அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் செக் பண்ணிடணும். செக் பண்ணி பார்த்தா +2 தான் இருக்குது. அப்படின்னா ஸ்கூலுக்கு எப்படி வரும்னா எஸ் +2னா யூ. அடுத்தால சி +2 இ, சிஇ யூஇ. அடுத்தால சிக்கு +2னா சாரி ஹச்சுக்கு +2னா ஜே. அடுத்தால ஓக்கு +2னா கியூ யூஇ ஜே கியூ. இதே ஆப்ஷன் இருக்கு. சி தான் ஆன்சர். அடுத்தால
இஃப் ஆரஞ்ச் இஸ் கால்ட் அஸ் பட்டர், ஆரஞ்சு என்பது வெண்ணெயும், வெண்ணெய் என்பது சோப்பு, சோப்பு என்பது மை. அப்போனா துணி துவைக்க எது யூஸ் ஆகும்? துணி துவைக்க சோப்பு. ஆனால் சோப்பு இங்கே என்னன்னு சொல்லணும்? மைன்னு சொல்லணும். அப்போனா சி ஆன்சர். மைண்ட் என்பது இது. அப்புறம் டயக்ராம்னு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மைண்டுக்கும் இந்த 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 எழுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எம்முக்கும் கேக்கும் என்ன வித்தியாசம்? எம்முக்கும் கேக்கும், எம்மு கேக்குன்னா -2, ஐக்கும் ஜிக்கும் -2, என்னுக்கும் எல்லுக்கும் -2. அப்புறம் -2 கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டிக்கு -2னா பி, ஐக்கு -2னா ஜி, ஏக்கு -2னா ஒய், அடுத்த ஜிக்கு -2னா இ, ஆருக்கு -2னா பி, ஏக்கு -2 திருப்பியும் ஒய், அடுத்தது எம்முக்கு -2னா கே. எந்த ஆப்ஷன் இருக்கு? ஏ. அடுத்த மிஸ்ஸிங் நம்பர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2, 6, 12, 20. அடுத்த நம்பர் மிஸ்ஸிங். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் நம்பர்னாலே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இதுக்கு 4, இதுக்கு 6, இதுக்கு 8. அப்படின்னா இதுக்கு என்ன இருக்கலாம்? 10 இருக்கலாம். அப்படின்னா 30 ஆன்சர். இதுக்கு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3, 5, 7, அப்புறம் 9 அடுத்ததா, அப்புறம் 25 ஆன்சர். இதுக்கு பாருங்கள் 3, 4 டிஃப்ரென்ஸு, அடுத்து 3, 8 டிஃப்ரென்ஸு, அடுத்தால 16 டிஃப்ரென்ஸு. அப்புறம் எத்தனை டிஃப்ரென்ஸாக இருக்கும்? 32 டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்புறம் 63 ஆன்சர். 31 + 32 63. இதில் 5, 11, 23, 47 0. இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 6, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 12, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 24. அப்புறம் இதுக்கு எவ்வளோ இருக்கும்? 48 இருக்கலாம். 48 + 47, 40, 47, 96, 95. 8, 24, 12, 36, 18. இப்போ வந்து இதை 3ஆல் பெருக்குறாங்க, இதுவும் 3ஆல் பெருக்குறாங்க. அப்படின்னா இதுவும் 3ஆல் பெருக்குறாங்க. இந்த பேட்டர்ன் தான் இருக்குது. 3ஆல் பெருக்கி 2ஆல் வைக்கிறாங்க. மேலே இப்படி பார்க்கணும். 2ஆல் வைக்கிறாங்க, இங்கே 2ஆல் வைக்கிறாங்க. அப்படின்னா இங்கே 3ஆல் பெருக்கான முடிஞ்சுது. 54 ஆன்சர். அடுத்து 10, 200, 200, 310. இப்போ இது எவ்வளோ கூடியிருக்கு? 90 கூடியிருக்கு. இது எவ்வளோ கூடியிருக்கு? 100 கூடியிருக்கு. இது 110 கூடியிருக்கு. அப்படின்னா இது 120 கூடும். அப்படின்னா 430 ஆன்சர். இப்போ 1, 2, 6, 21. அடுத்த நம்பர் மிஸ்ஸிங். இப்போ வந்து 1 கூடியிருக்கு, 4 கூடியிருக்கு. அடுத்தால எவ்வளோ? 6, 15 கூடியிருக்கு. 15 கூடியிருக்கு. இது வந்து நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன செய்யணும்னா 1 × 1 + 1 2 வந்துடும். அடுத்து 1 × 2 + 2 இல்லை எப்படின்னா 1, இப்போ 1 இருக்குது. இப்போ 1லேருந்து 1 × 1 + 1 2 வந்துடும். அப்போனா 2 எடுத்துக்கோம். 2 × 2 + 2 அப்போனா 6 வந்துட்டு. அடுத்து 6 × 3 + 3 21. அப்போனா 21 × 4 + 4 அப்படின்னா எவ்வளோ? 88 ஆன்சர் பி. அடுத்தால 1, 8, 27. இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். 1 க்யூபு, 2 க்யூபு, 3 க்யூபு, அப்படின்னா 4 க்யூப் தான் ஆன்சரு. 4 க்யூப் எவ்வளவு? 64. அடுத்தால 4, 9, 19, 39. இதுக்கு எப்படி எழுதலாம்? இப்போ 4 × 2 + 1 அப்புறம் 9 ஆச்சா? அப்படின்னா 9 × 2 + 1 டிஃப்ரென்ஸ் 10 தானே. 9 × 18, 19. அடுத்தால 19 × 2 + 1 39. அப்போனா 39 × 2 + 1 79. ஆன்சர் வந்து 79. லாஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா 100, 50, 52, 26, 28. இது வந்து நம்ம ஃபஸ்ட் இந்த இடையில ஒன்று பார்த்தோம்னா அதேமாரி இது வந்து /2, இங்கே வந்து +2 /2 +2 அப்புறம் மேலே எவ்வளோ வரும்? /2 /2னா 14 ஆன்சர்.
ஓகே 140 முடிஞ்சது.